ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைவ் வந்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்கமிங்கில் அடுத்து அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்துருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு February 11, 2026 அன்னைக்கு கிளியர் பண்ண போகிற எல்லாருக்கும் முன்னாடியே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சக்ஸஸ். யாரும் சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். யாரெல்லாம் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ உங்களுக்கு February 11, 2026 ரிசல்ட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னேன். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் சிலருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எதிர்பாராத மார்க்காக இருக்கும். அதாவது எதிர்பாராத மார்க் மீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்த்தோம் ப்ரோ, பட் நல்ல வேலை பாஸ் ஆகிட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ் ஆகிடுவேன்னு இருக்கும், கொஞ்சம் மார்க் லோவாக இருந்திருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் பொறுத்த மட்டும் அப்படிதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே சொல்லிக்கிறேன். நீங்கள் சிஎம் என்ட்ரா இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி ப்ரோ, ஒரு குரூப் நான் கிட்டத்தட்ட 2 to 3 attempts நான் ட்ரை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2 to 3 times நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு மறுபடியும் ஃபெயிலியர் தான் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு நீங்கள் போங்க. சரிங்களா? இப்போ இன்டர்ல ஆல்ரெடி ஒரு குரூப் முடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் ஒரு குரூப் முடிக்கிற வரைக்கும் பேக் அடிக்காம இருங்க. சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் இன்னும் குரூப் 2 இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, பட் குரூப் 1 மட்டுமே தான் நான் இது வரைக்கும் நான் 2 to 3 attempts ட்ரை பண்ணிட்டேன். இப்போ உங்க சஜஷன் என்ன, இப்போ போத் குரூப் ட்ரை பண்ண சொல்லுவீங்களா இல்லை சிங்கிள் குரூப் அப்படின்ட்டு நேற்று லைவ்ல நிறைய பேர் கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 2 to 3 attempts குரூப் 1 ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு குரூப் 2 வேணா போய் பாருங்களேன். ஒரு பர்சனல் அட்வைஸ் தான் நான் சொல்றேன். குரூப் 2 வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் எதனால அப்படிங்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த 3 attempts ஆனால் அதே புக்கை பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஆகும். அந்த ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? தட்ஸ் வை உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ குரூப் 1 எனக்கு அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு, இப்போ நான் மறுபடியும் குரூப் 1 எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா, டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் எடுத்து எழுதும் போது அது கொஞ்சம் இதாகிட்டு இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் அதோட ஒப்பீனியன் சொல்றீங்க. அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் ஆகுதுப்பா. நிறைய பேர் மறந்துடும் நினைக்கிறீங்க. குரூப் 1 3 attempts கொடுத்துட்டேன் ப்ரோ, இன்னும் குரூப் 2 சைட் நான் போனதில்லை. நீங்க சொன்ன மாதிரி குரூப் 2 சைட் போனால் ஒரு குரூப் 1 மறந்துடுமோ நினைக்கிறேன். அப்பெல்லாம் மறக்காது. நீங்க நார்மலா நோட்ஸ் எடுத்து நல்லா வச்சுக்கீங்களா, அது அப்படியே இருக்கட்டும், மறக்காதுப்பா. ஓகேங்களா? டோன்ட் வரி. டாக்ஸை பத்திலாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. நீங்க என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணி நான் சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சுன்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் அதான் சொல்றேன். குரூப் 1 ஆல்ரெடி ஒரு 2 to 3 times எழுதி உங்களுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை, குரூப் 1 மட்டும் 2 to 3 attempts எழுதி கிடைக்கவே இல்லை அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, போத் குரூப் எழுதாதீங்க. குரூப் 2 மட்டும் இனிமேல் கூட ப்ரிப்பேர் பண்ண கூட முடிக்க முடியும். சரிங்களா? நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட், இனிமேல் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா முடியுமா அப்படின்னா, எஸ், தாராளமா முடியும். ஓகேங்களா? ப்ரோ குரூப் 1 வரைக்கும் நான் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணிருக்கேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ணட்டும் அப்படின்னா குரூப் 1 கூட ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது ஆல்ரெடி ஒரு குரூப்பை 2 to 3 times ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, கிளிக் ஆகவே இல்லை அப்படின்னா வேற ஒரு சைட் குரூப் போங்க, அதுதான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ப்ரோ, குரூப் 1 கிட்டத்தட்ட 2 to 3 times ட்ரை பண்றேன், இப்போ போத் எழுதலாம் நினைக்கிறேன்னா பர்சனல் அட்வைஸ் தயவு செஞ்சு போத் வேண்டாம். சரிங்களா? பர்சனல் அட்வைஸ் ஏன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்ப போத் குரூப்ஸ் எழுதின அட்வான்டேஜஸ் பத்தி நான் சொல்றேன். நம்ம ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் போத் குரூப்ஸ் அட் சேம் டைம் ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனாங்க. போத் குரூப் எழுதினா பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, மார்க் ரொம்ப லோவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னே நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும், ஐ மீன் அந்த போத் குரூப்பை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா, போத் குரூப் எழுதினவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாஸ் ஆவாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் போத் குரூப்ல ஒரு குரூப் மட்டும் கிளியர் ஆவாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் போத் குரூப்ல ஒரு குரூப் கூட கிளியர் ஆக மாட்டாங்க, நோ எக்ஸம்ஷன். இப்படிதான் பர்சன்டேஜ் லெவல் இருக்குது இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒண்ணு இங்க வரணும், இல்ல இங்க வரணும், இந்த சைடு விழுந்துடக்கூடாது. நான் 3 பார்ட்டா சொன்னா, ஒன்னு போத் குரூப் எழுதி போத் குரூப்பை முடிச்சிடணும். ஓகே, இல்ல போத் குரூப்ல ஒரு குரூப் மட்டும் கிளியர் ஆகுது, இல்ல போத் குரூப்ல ரெண்டுமே கிளியர் ஆக போச்சுன்னா, சோ அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு. பட் ஓகே ப்ரோ, பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஏன் சொல்ல வர்றது அப்படின்னா, சிங்கிள் குரூப் எழுதுனா ஆயிரக்கணக்கான பேர் பாஸ் ஆவாங்க இல்லையா, thousands of people அப்படிங்கிறவங்க பாஸ் பண்ண முடியும். பட் போத் குரூப் எழுதும்போது நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரைட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸே கம்மி தானே. ஓகேங்களா? அப்போ பாஸ் பர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும் போத் குரூப் ரைட் பண்ணவங்களுக்கு. ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க, சிங்கிள் குரூப் எழுதுனா அது குரூப் 1 மட்டும் எழுதுனா ஒரு செட் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ், குரூப் 2 மட்டும் எழுதுனா ஒரு செட் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ், போத் குரூப் எழுதுனா அதுல ஒரு குரூப் மட்டும் பாஸ் பண்றவங்க ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ், போத் குரூப்மே சேர்த்து பாஸ் பண்றவங்க ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ ஒரு சிஎம்ஏ இன்டர் ஆஃப் ஃபைனலா இருக்கட்டும் 4 செட் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. இந்த 4 செட்ல நம்ம எந்த செட்ல வரப்போம் இப்ப அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? போத் குரூப் எழுதணும்னா 3 ஸ்டேஜ். ஒன்னு மொத்தமா அடிச்சு தூக்கிடணும், இன்னொன்னு 2ல ஒரு குரூப் ஆச்சு முடிக்கணும், ரெண்டுமே லாக் ஆகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். அதுதான் பிரச்சனை இப்ப. ஓகேங்களா? சரி,
இப்போ போத் குரூப் ஏதோ அட்வான்டேஜ் சொன்னீங்க ப்ரோ, அது என்னது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட டவுட் இருக்கும். என்ன அட்வான்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. இப்போ குரூப் 1 வந்து 4 சப்ஜெக்ட், குரூப் 2 ஒரு 4 சப்ஜெக்ட். குரூப் 1ல எல்லா சப்ஜெக்ட்லயும் சொல்லி வச்ச மாதிரி 40 அப்ப டோட்டல் போடுங்க. குரூப் 1ல மட்டும் 40 பேப்பர் 5 6 7 8 இருக்கா, 40 into 4 160 மார்க். ஸோ சிங்கிள் குரூப்ல 160 மார்க். இப்போ குரூப் 2 இருக்கா உங்களுக்கு, நல்லா வச்சுக்கோங்க. போத் குரூப் எழுதும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா டோட்டல் 400 8 சப்ஜெக்டை சேர்த்து டோட்டல் 400 தான் நீங்க பாஸ். டோட்டல் 400 தான் நீங்க பாஸ். அப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரூப்ல உங்களோட டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் 40 into 4 160 மார்க். என்ன சொன்னேன், போத் குரூப் எழுதும்போது ரெண்டு குரூப்பும் சேர்ந்து 400 மார்க் வந்தா பாஸ். குரூப் 1ல கரெக்டா 160 தான் எடுத்திருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் 40 எடுத்தீங்க, ஆனா 160 தான் டோட்டல் வந்திருக்கு. அப்ப குரூப் 2ல 240 எல்லா சப்ஜெக்ட்லயும் 40 எடுத்து ஓவராலா டோட்டல் 240 வந்தா நீங்க பாஸ். சீரியஸா பாஸ். வரலன்னா நீங்க நாட் கிளியர். சரிங்களா, இது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஆமா, என்ன அட்வான்டேஜ் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், குரூப் 1ல 160 குரூப் 2ல 240 காம்பன்சேட் ஆயிடுது. பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு போத் குரூப் எழுதும்போது. அதே நீங்க சிங்கிள் குரூப் எழுதுனா, குரூப் 1 தனியா எழுதுனா எவ்வளவு மார்க் எடுக்கணும், 200 மார்க் எடுத்தா தான் பாஸ். கரெக்டா, இதுதான் பிளஸ் இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. ஓகே, 160 240 ரெண்டு சேரும் போது. சரிங்களா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய பேர் வந்து இந்த ஒரு டவுட்ல இருந்துருந்தீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களோட மார்க் போட்டதை வச்சு நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அப்புறம் எப்படி இது பாசிபிள் அப்படிமா கேட்டீங்க. அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு என்கிட்ட ஏதாவது மெசேஜ் பண்ணணும், ப்ரொஃபஷனலா மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி மணியன் சேமே அந்த MK Academy சேவன் சொல்லிட்டு 2 ஐடியுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இல்ல இப்போ என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்னிங் குரூப் 1 கிளாஸ் போயிட்டு இருக்கு 5:35 to 7:45. ஈவினிங் குரூப் 2 கிளாஸ் 6:10ல இருந்து நைட் 8:25 வரைக்கும் இருக்கு. குரூப் 2 இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ். ஃபைனலுக்கு ஷெட்யூல் டைம் சரியா இல்லாதனால இப்போதைக்கு நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல. இன்பிட்வீன்ல டைம் ரொம்ப லாக் ஆகுது. எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ், ஆடிட் ஒர்க் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுல நான் ஃபைனல் உள்ள வந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு குரூப்பா நான் கட் பண்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. அதனால இந்த 2025 டிசைட் பண்ணல. 2026ல மேபி உள்ள கொண்டு வரலாம். ஓகே, எடுக்காமலாம் போக மாட்டேங்கிறது கிடையாது. இவ்வளவு தூரம் இங்க இவ்வளவு பசங்களை பாஸ் பண்ண வச்சா அங்கேயே நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ ஓகே, இப்போ இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இருந்துட்டு இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். சரிங்களா, ஏன்னா சிங்கிள் குரூப் எழுதுனா போத் குரூப் எழுதுவா அப்படிங்கிறது இல்லைங்களா. அதான் நான் சொல்றேன். போத் குரூப்போட அட்வான்டேஜஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா, தட்ஸ் ஆல். பர்சன்டேஜ் லெவல் இதுதான்ப்பா ப்ரோ. போத் குரூப்பா நான் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியலனா அப்போ அட்லீஸ்ட் சிங்கிள் குரூப் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மாறி போகும்போது அப்போ அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் குரூப் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, ஓகே. ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டே இருக்க ப்ரோ, மாறி அட்டம் இருக்குன்னா அப்போ ஆல்டர்னேட்டிவ்க்கு இன்னொரு குரூப் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உடனே போத் எடுத்து போட வேண்டாம். சரிங்களா, பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா, எதனாலங்கிறது நீங்க பாஸ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எப்படி சொல்றதுன்னா போத் குரூப் நம்ம பாஸ் பண்றத சொல்றத தாண்டி சிங்கிள் குரூப்ல நம்ம பாஸ் பண்றோம்னு யார் சொல்லுவா? சிங்கிள் குரூப் எழுதினவங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக சொல்லுவாங்க போத் குரூப் எழுதினவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்கும் பாஸ் கொடுக்கணும்ப்பா. தமிழ்நாடு அப்படின்னு இருக்குன்னா அப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பிளேசஸ் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க? திண்டுக்கல், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை, இவ்வளவு சொல்லிட்டு போலாம். எல்லாத்துலயும் செட் ஆஃப் பீப்புள்ஸ் பாஸ் பண்ணணும். அவ்வளோ இதே மாதிரி இது தமிழ்நாடு ஸ்டேட் சொல்றேன். அடுத்து கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், மும்பை, கல்கத்தா, டெல்லி எவ்வளவு இருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்ததான் அந்த பாஸ் பர்சன்டேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். அதனால வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து மெயினா நிறைய பேர் ப்ரோ 60 எடுத்தா எக்ஸம்ஷன் எல்லாம் கேட்டீங்க. 60 எடுத்தா எக்ஸம்ஷன் எல்லாம் கேட்டீங்க. 60 எடுத்தா எக்ஸம்ஷன் ப்ரோ மென்ஷன் பண்ணல. எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ங்கிறது வந்து உங்களோட இதுல தான் மென்ஷன் ஆகும். நம்மளோட மார்க் ஷீட் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ரிசல்ட் சொல்லணும் அப்பதான் மென்ஷன் ஆகும். இப்பெல்லாம் மென்ஷன் ஆகாது. 60 மார்க் கரெக்டா எடுத்தீங்கன்னா எக்ஸம்ஷன். உங்களுக்கு நாட் கம்ப்ளீட்டட் வந்திருக்கா, உங்களுக்கு சேம் இன்டரோ ஃபைனலோ நாட் கம்ப்ளீட்டட் வந்திருக்குன்னா ஏதாவது சப்ஜெக்ட் 60 எடுத்துருக்கீங்களா பாருங்க. அப்படி 60 எடுத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 அட்டம்ப்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸாம் எழுத தேவையில்ல. அப்ப மிச்ச 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் எழுதினா போதும். அப்ப மிச்ச 3 சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு டோட்டல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் இருக்கும். மிச்ச 3 சப்ஜெக்ட் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 9 எக்ஸாம்ஸ் எடுத்துறீங்க. பேப்பர் 10, 11, 12 நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுத போறீங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ல இண்டிவிஜுவலா 40 எடுத்துக்கலாம். ஆனா 3 ஆட் பண்ணும்போது டோட்டல் 150 வந்தா மட்டும் தான் நீங்க பாஸ். 149 வந்தா கூட நாட் கிளியர். சரிங்களா, தட்ஸ் ஆல். இன்னொரு ஒரு சிலர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ரீவெரிஃபிகேஷன் போடணும்னா எவ்வளவு, பேப்பர் வாங்கி பார்க்கணும்னா எவ்வளவு. பேப்பர் வாங்கி பார்க்கணும்னா 500 rupees. நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்ல அப்ளை பண்ணி நீங்க பேப்பர்ஸ் வாங்கி பார்க்கணும்னா 500 rupees. இன்னொன்னு, பேப்பர் வாங்கி பாக்குறது மேட்டர் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க, இது உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க பேப்பர் வாங்கி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பண்ணுங்க. நிறைய பசங்க வந்து பேப்பரை வாங்கி அதை பிடிஎஸ் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுறீங்க. லாக் ஆகுறது உங்களுக்கு தான் லாக் ஆகும். உங்க நேம் தான் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு லாக் ஆச்சு. அது அவசரப்பட்டு இதுல என்ன நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல கேட்கற மாதிரி இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி கேட்டுருக்கோம். உங்களுக்கு வாங்கி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கி பாருங்க. பட் நான் ஒன்னே சொல்றேன், பேப்பரை வாங்கி பார்த்து எனக்கு இது நீங்க மார்க் பண்ணல, இதை நீங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்க முடியாது.
வாங்கி பார்த்துக்கலாம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கோங்கிறத வாங்கி பார்த்துக்கலாம். அது மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். பட் அதுல இருந்து நீங்க ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது வந்து ஓகே இந்த மிஸ்டேக் பண்ணிக்கோ இவ்வளவு மார்க் போட்டுக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அது நீங்க ரொம்ப பெரிய லெவலில் வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, பேப்பர் வாங்கி பாத்தீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு டிப்ரெஷன் தான் ஆகும். என்ன டிப்ரெஷன் ஆகும் அப்படின்னா, நான் நல்லா பண்ண இந்த இடத்துல ஏன் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நீங்க கொஸ்டின்ஸ் கூட சில இடத்துல கேட்க முடியாது. ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க டிப்ரெஷன் ஆகாம இருக்கணும்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் தான். பேப்பர் வாங்கி பார்த்து டிப்ரெஷன் ஆக மாட்டேன் ப்ரோ, பரவாயில்ல நான் சும்மா பேருக்கு நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டேன், நான் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பார்த்து உங்களுக்கு வச்சுங்க. பப்ளிக்கா ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு தான் லாக்கு. சரிங்களா? தென் ரீவெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ரீவெரிஃபிகேஷன் சொல்றத தாண்டி இது ரீடோட்டலிங் சொல்லுவாங்க. அதாவது செப்டம்பர் 10 வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? என்ன போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம் இப்போ ரைட் பண்ணி கிளியர் ஆகாம இருப்பீங்க இல்லையா, எனக்கு மார்க்ல டவுட்டா இருக்கு, நான் ரீடோட்டல் போட்டு பாக்குறேன் அப்படின்னு இருப்பீங்களா, அந்த பசங்களுக்காக அதை ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதை அப்ளை பண்ணலாம்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 250 rupees. நிறைய பேர் டவுட்டா இருப்பீங்க, என்னன்னா ப்ரோ 59 மார்க் நான் எடுத்திருக்கேன், எனக்கு இதுல 60 போட்டு எக்ஸாம்ஸ் வர சான்ஸ் இருக்கா? பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி தான். அதை எதிர்பார்க்க முடியாது. வேணும்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, பட் 100% எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட மன திருப்திக்கு, அதாவது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பாடா போட்டோம்டா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ்னா நீங்க போடுங்க. 250 rupees எனக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுன்னா நீங்க போடுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா, நான் என்னோட இன்டரோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 200 மேல வந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட்ல 38. ஸோ ரீவெரிஷன் போட்டேன், கிடைக்கல. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான், வெறும் 2 மார்க் தான், கிடைக்கவே இல்லை ஆக்சுவலா வந்து. ஓகேங்களா? 250 rupees 2 சப்ஜெக்ட் போட்டேன் ஆக்சுவலா, போட்டு கிடைக்கவே இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா? அது போனதுதான். எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, நோ சேஞ்ச், நாங்க பார்த்தோம் இதே நாங்க சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்ஸ்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீவெரிஷன் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா இப்ப ரீசெண்டா போன டைம் முந்தின டைம்ல வந்து யாருன்னு தெரியல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணாங்க, ஆனா எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிளியர் ஆகல, ரீவெரிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. சரி ரைட் ஓகே பண்ணேன். ரீவெரிஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு வந்து 12 மார்க் வேணும் போல. ஓகேங்களா? ஒரு 2 சப்ஜெக்ட் சேர்த்து 2 சப்ஜெக்ட் போட்டு போட்டுருக்காங்க. 250 5 rupees பே பண்ணி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு 12 மார்க் போட்டாங்க பாத்தீங்களா? ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு 2 மார்க் போடல, ஆனா கான்பிடண்டா தெரியும் எனக்கு அந்த இடத்துல மார்க் கம்மியா தான் வந்திருக்கு. 38 எதிர்பார்க்கல, நான் 60 ரேஞ்ச் எதிர்பார்த்தேன். 38 மார்க்ஸ் எனக்கு வரவே செஞ்சு. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து ஹோப் இல்லாம தான் நான் போட்டேன். ஆக்சுவலி நம்மளோட மார்க் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். பட் நோ சேஞ்ச் வரும்போது நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 12 மார்க் போட்டுருக்காங்க. அதனால லக்கு மிராக்கிள் ஏதாவது நடந்தா மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 4000 ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, இது என்னோட மார்க் இல்லை, கான்ஃபிடண்டா தெரியும் நான் இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கேன். அதான் நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அதே லெவலில் தான் இருக்கீங்க. ஸோ ரீவெரிஷன் போடுங்க, ஆனா தயவு செஞ்சு ரொம்ப ஹோப் வச்சிடாதீங்க. அப்படி வச்சீங்கன்னா டிசப்பாயிண்ட் உங்களுக்கு தான். ஃப்ரீயா விடுங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 10 வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க எப்பனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ரீவெரிஃபிகேஷன் நீங்க எப்பனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, பிஃபோர் அக்டோபர் 10. சரிங்களா? அக்டோபர் 10க்கு முன்னாடி வந்துடும். இன்னொன்று சொல்றேன், 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா அதுல மிஞ்சி போனா 10% ஆஃப் 10வே அதிகமாக தான் நான் சொல்றேன். ஒரு 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வேணா மேபி ரீவெரிஃபிகேஷனுக்கான சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர நிறைய பேருக்கு இது கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு போட்டோம்னா அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு, அப்புறம் வேல்யூஷன், அப்புறம் இதுக்கு இவ்வளோ டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கு இப்ப இத்தனை பேர் விஷயம் பண்ணா இத்தனை பேருக்கு மார்க் கிடைக்காதுப்பா. அதனால வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பாஸ் பர்சன்டேஜ், இப்ப இவங்களோட பாஸ் சேர்த்து மொத்தம் போட்டோம் வச்சுக்கோங்க, இன்னும் பாஸ் பண்ண அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். போடுங்க. உங்க நேரத்துக்கு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். பட் 100% வந்து அவ்வாடா எப்படி நமக்கு மார்க் வந்துடும், அவ்வளவுதான் ஃப்ரீயா விடு அப்படின்னு மட்டும் வச்சுக்காதீங்க. உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு போட்டு வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. அவ்வளவுதான். வந்தா ஓகே, வந்தா ரொம்ப சந்தோஷம், வரலையா மறுபடியும் அதை டைப் பண்ண வேண்டியதான். இதுதான். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, அண்ணா 59ல வந்திருக்கு, நான் போட்டு பார்க்கவா? அதான் நான் சொல்றேன்ல, யாருக்கு போடணும்னு தொடர்ந்து போடுங்க. ஓகேங்களா? நான் காமனா சொல்லிட்டேன். போன லாஸ்ட் அட்டம்ப்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 12 மார்க் போட்டிருக்காங்க. ஒரு டைம் நான் வெறும் 2 மார்க்குக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இன்னொரு ஸ்டூடெண்ட் வெறும் 1 மார்க்கு போட்டாங்க, கிடைக்கல. அப்ப எங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து 100% லக்கு. அந்த இடத்துல நம்ம வந்துடணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஆர்டிகல்ஷிப் போலாமா, இப்போ உடனே இன்டர் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஃபைனல் போலாமா அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, உங்களோட ஓன் டைம் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறம் என்னங்கிறத பாருங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல்.
சேம் இன்டர்வியூ நான் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயம் பண்றதுக்கு நீங்க டேரக்டா எம்ப்ளாயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். எந்த மாதிரி போகணுங்கிறது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்றுக்கு லைவ்ல கூட கேட்டாங்க, ஆனா எனக்கு நான் முன்ன முடிச்சு எனக்கு 20,000 salary வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எந்த மாதிரி போகணுங்கிறத சூஸ் பண்ணுங்க. அப்படி பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனினா அப்ப எந்த பிளேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா மார்க்கை பார்த்து சில பேர் ஃபீல் பண்றவங்க அப்படிலாம் இருக்கீங்க. ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, மார்க் உங்களுக்கு எப்பயுமே கம்மியா இருக்குதுன்னா இது என்னோட மார்க் இல்லை, இது என்னோட மார்க் இல்லை, இது என்னோட மார்க் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த சிஎம்ஐ முடிச்சு தான் நான் வெளில வர மட்டும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்புறம் வந்தவன் இதை முடிச்சுட்டு போயிட்டான், எனக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண இதை முடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, அந்த தாட்லாம் வேண்டாம். நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கு. உங்களுக்குன்னு என்னைக்கு எடுத்து வச்சிருக்கோம் அன்னைக்கு தான். ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், 2025 இந்த ஜூன் அட்டெம்ப்ட் உங்களுக்கானது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? உங்களோட டைம் அந்த டைம் சரியான டைம் கிடையாது. ஆனா நீங்க செம்மையா எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. பட் உங்களுக்கான டைம் அது இல்லைன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் தான் போய் முடியும். இது 100% உண்மை. சரிங்களா? எஃபோர்ட் பிளஸ் அந்த டைம் நமக்கான டைம் வச்சுன்னா நம்மளை தேடி வரும். யாரு தடுத்தாலும் முடியாது. பட் நம்மளோட எஃபோர்ட் அங்க இருக்கு, டைமிங் அதுக்கான டைம் அந்த இடத்துல வரல, அது நம்மளோட டைமே கிடையாது. அந்த டைம் தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்னா யார்கிட்ட தான் முடியும். சரிங்களா? அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். ஆமா, ரொம்ப சிம்பிள். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பேபி பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டேட்ல இருந்து எப்பனாலும் வரலாங்கிறாங்க. அதை நினைச்சு அதை வெளில வந்து யாரு நம்ம தான் வந்தோம், இந்த டைம்ல வரணும்னு இருக்கு, அந்த டேட்ல வந்தீங்க. ஏன் மிச்ச நாள்ல பிறந்திருக்கலாம்ல, எப்போ டைம் வந்திருக்கலாம்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைமிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். ஓகே, எல்லாமே இங்க ஒரு காரணத்துக்கூட மட்டுமே தான் நடக்குது. சரிங்களா? இங்க இவன் அதை சொல்லிட்டான், அவன் இதை பாஸ் பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் பாஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கான், அதை பண்ணிட்டு இருக்கான். எதையுமே திங்க் பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு நாள் நல்லது நடக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட இதுல வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். எதை பத்தியும் திங்க் பண்ணாது, நமக்கு நடக்கும்பா அப்படின்னு ஒரு மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. டவுன் மட்டும் ஆகவே ஆகாது. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன வந்து சொல்ல வரேன். பாஸ் பர்சன்டேஜ் பார்த்து பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன், 100 பேர் எக்ஸாம் எழுதுறோம். அந்த 100 பேர்ல ஒரு எக்ஸாம் சென்டர்ல 100 பேர் எழுதுறோம். அந்த 100 பேர்ல அந்த ஒரு எக்ஸாம் சென்டர்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 10 பேர் இல்ல 15 பேர். அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சரி, அப்போ 100 பேர்ல 10-15 பேர் பாஸ் பண்றாங்க ஒரு சென்டர்ல. அதே மாதிரி எவ்வளவு சென்டர் இருக்கு, அதெல்லாம் சேர்த்தா தான் ஆல் ஓவர் இந்தியா பாஸ் பர்சன்டேஜ் கரெக்டா வரும் இல்லையா? அந்த 15க்குள்ள நம்ம வரணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஐயோ 15க்குள்ள வராம போயிடுவோம் அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களால முடியும். சரிங்களா? உங்களால முடியும். யூ கேன் டூ இட். கண்டிப்பா என்னோட சப்போர்ட் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். இதை விட இன்னும் நான் நல்லா வீடியோஸ் போட்டுட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களை விட வந்து ரொம்ப இங்க நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் மேபி வரலாம், வந்துட்டு இருக்கலாம். உங்களை விட நிறைய இடத்துல எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகும். நீங்க ஒரு டைம் அஃபெக்ட் ஆனது, ஐ மீன் ஒரு டைம் அட்டம் ஆயிருக்கும், அதுக்குள்ள ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு நிறைய பேருக்கு எத்தனையோ டைம் அட்டம் ஆயிருந்துருக்கும். ஓகே, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்கள பார்த்துட்டு முடிச்சு நம்ம பண்ண முடியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். நேர்மையா இருந்தா எல்லாமே லேட்டா கிடைக்கும், பட் பெஸ்டா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நார்மலா எல்லா இடத்துலயும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டது. நேர்மையா இருந்தா சில இது சீக்கிரம் கிடைக்காது, ஆனா பெஸ்டா கிடைக்கும். சீக்கிரமா கிடைக்காது, நிலைக்காது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் அதுக்காக வந்து எல்லாமே சீக்கிரமா கிடைச்சா நிலைக்காதுங்கிறது இல்லை. புரியுதுங்களா? சில பேருக்கு அதோட வேல்யூ தெரியாம இருக்கும்ல. புரியுங்களா? சில பேருக்கு அதோட வேல்யூ தெரியாம அட போடா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு அதை நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, எதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ்க்கு வந்து கேட்டுங்க. அதை பத்தி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? Wish you all the very best for your upcoming success. Keep in touch.